நாம் இன்றைய நாளில் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக செல்ல போகிறோம். என்னோடு கூட உங்கள் வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு அற்புதமான தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் செல்ல போகிறோம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 8வது வசனத்தினுடைய பிற்பகுதி. அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த இடத்துல எழுத்தின்படியாக இஸ்ரவேலர்களுக்கு இந்த வார்த்தையை சொல்லுகிறார். இந்த வார்த்தையை அவர் சொல்லுகிற பொழுது ஜனங்கள் அவங்க எகிப்தில் இருக்கிறாங்க. அப்பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு வாக்குத்தத்தமாக கானான் தேசத்தை தருகிறேன் என்று சொல்லுகிறார். அவங்க இருக்கிறது எகிப்தில். அவங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு கானான் தேசத்தை தருகிறேன் அப்படின்னு. நான் உங்களுக்கு கானானை தருகிறேன். இவங்கெல்லாம் நாங்கள் பார்க்காத கானானா ஆண்டவரே, எங்கள் தாத்தா ஆபிரகாம் அங்கே தான் இருந்தார், நீங்கள் என்னமோ புதுசாக வந்து சொல்கிறீங்களே ஆண்டவரே, நாங்கள் எங்கள் சொந்த ஊரை பூர்வீகமே என்னது? ஆமாம், எங்கள் தாத்தா ஊர் என்கிற கல்தேய தேசத்தில் இருந்த பொழுது நீங்கள் தான் கூட்டிகிட்டு போய் அங்கே விட்டீங்க. அவர் அங்கே தானே இருந்தார். அங்கே இருந்தது போது தானே ஈசாக்கு எங்கள் இன்னொரு தாத்தா பிறந்தார். அப்புறம் யாக்கோப்பு எல்லாம் நாங்கள்லாம் அங்கே தானே இருந்தோம். இப்போ புதுசாக வந்து நான் உங்களுக்கு கானானை தருகிறேன்னு என்னமோ புதுசாக வந்து செவ்வாய் கிரகத்தை கூட்டிகிட்டு போகிற மாதிரி அங்கே ஒன்று வைக்க போகிறேன்ற மாதிரி சொல்கிறீங்களே ஆண்டவரே. அவங்க அப்படி நினைச்சாங்களோ இல்லையோ தெரியல, ஆனால் நீங்கள் இப்படி நினைக்காதீங்க. கானான் தேசத்தை குறித்து இஸ்ரவேலுக்கு ஜனங்களுக்கு சொல்லும்போது ஒரு இன்ட்ரோ கொடுக்குறாரு ஆண்டவர். என்ன சொல்கிறாரு? எப்படி இருக்கும் அதை சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி? ஏப்பா நான் உனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்குறேன்ப்பா, ஏப்பா நான் உனக்கு பொண்ணு பார்த்துருக்குறேன்ப்பா அப்படின்னா இந்த காலத்து பிள்ளைங்க நான் ஏற்கனவே பார்த்துட்டேன் அப்படின்வாங்க. நான் பார்த்ததுவா நீங்கள் பார்த்ததில்ல, எனக்கு நான் ஏற்கனவே பார்த்துட்டேன்றாங்க. நான் அதை சொல்ல வரல. மாப்பிள்ளை பார்த்துட்டீங்களா? இங்கே ஃபோட்டோவை காட்டுங்க, மாப்பிள்ளை எப்படி இருக்கிறாரு. பொண்ணை பார்த்துட்டீங்களா? இங்கே ஃபோட்டோவை காட்டுங்க, எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆசையா எல்லாருக்கும் இருக்கும் பாருங்க. கட்டிக்க போறவங்களுக்கு மட்டும் இல்லை, வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப ஆசையா இருக்கும் பாருங்க. அது எப்படி இருக்கும்? நான் உங்களுக்கு கானானை தருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்ன உடனே இவங்களுக்கெல்லாம் என்ன ஆகுதுங்க? எல்லாம் அங்க வந்து பாருங்க அப்படி சொல்லல ஆண்டவர். என்ன சொல்லல? என்ன சொல்லல? அங்க வந்து பாருங்க, வெண்திரையில் காண்க அப்படியெல்லாம் போடல. அவர் என்ன சொல்றாருன்னா அது எப்படி இருக்குன்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க, பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமாயிருக்கும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எகிப்தில் வாழ்ந்து கொண்டிருந்த ஜனங்களுக்கு, அடிமைகளாய் கஷ்டத்தில் வேதனையில் உபத்திரவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த ஜனங்களுக்கு கர்த்தர் சொல்றாரு, நான் உங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற விசாலமான தேசத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆமென் சொல்லுங்க. கரம் தட்டுவோமா ஆண்டவருக்கு? அப்ப புதிய வருடம் உங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான வருஷமாய் இருக்கும். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. இப்ப இந்த வார்த்தையை கேட்கிற இந்த நேரத்தில் நீங்க ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்கிறீங்களா, ஏதோ ஒரு கஷ்டத்துல இருக்கிறீங்களா, அது உங்க வீட்டில் அல்லது வேலை செய்யற இடத்துல அல்லது உங்க தெருவில் அல்லது உங்க உறவினர்கள் மத்தியில் இப்படி ஏதாவது ஒரு இடத்துல இருக்கிறீங்களா, அது உங்களை பிரஷர் ஆக்குதா, நெருக்கத்தில் உங்களை நெருக்குதா, ஆண்டவர் சொல்றாரு, அங்க நான் உன்னை விடுதலை ஆக்கி அந்த பிரச்சனையிலிருந்து உன்னை தூக்கி எடுத்து நான் நலமும் விசாலமான தேசத்தில் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் கொண்டு வந்து வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ புதிய வருஷம் உங்கள் வாழ்க்கையில் எப்படி இருக்கும்? நலமும் விசாலமுமாய் இருக்கும். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை விசாலத்திலே கொண்டு வந்து வைத்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சங்கீதம் 66:12 வேதம் இப்படி சொல்லுகிறது,
தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், மனுஷரை எங்கள் தலையின் மீது ஏறி போக பண்ணினீர், ஆனா இப்ப எங்களை செழிப்பான இடத்துல கொண்டு வந்து விட்டுட்டீங்க. ஆமேன். அப்ப அந்த புதிய வருடம் உங்களுக்கு செழிப்பான வருடமா இருக்கும். ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற பொழுது அப்படியா, ஓஹோ அப்படியா அப்படின்னு நினைக்க கூடாது. எப்படி நினைக்கணும்? மரியாள் மடி, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது. எப்படி சொல்லணும்? உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு, கர்த்தருடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது அப்படி சொல்லணும். உங்க இருதயத்தில் கர்த்தருடைய வார்த்தையின்படியே எனக்கு பாலும் தேனுகிற நாட்களை போல செழிப்பான வருடமாய் விசாலமான வருடமாய் அது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க விசுவாசிங்க. ஆமென். சரி, இரண்டாவது லேவியராமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 4வது 5வது வசனம். நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழையை பெய்ய பண்ணுவேன், பூமி தன் பலனையும் வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும், திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பு காலம் இருக்கும், விதைப்பு காலம் வரும் வரைக்கும் திராட்சை பழம் பறிக்கும் காலம் இருக்கும். நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். 2025வது வருடத்தில் நீங்கள் உங்கள் அப்பத்தை சாப்பிட்டு சுகமாய் குடியிருப்பீர்கள். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழையை பெய்ய பண்ணுவேன், உங்களுக்கு மழையை பெய்ய பண்ணுவேன். 2 விதமா மழை வருங்க. ஒன்று, கொடை பிடிச்சிட்டு போற மாதிரி ஒரு மழை வரும், அதை ஆண்டவர் கொடுப்பார். அது எல்லாருக்குமானது. ஏன்னா தேவன் நல்லோர் மேலும் பொல்லார் மேலும் நித்தம் நித்தம் தன்னுடைய சூரியனை உதிக்க பண்ணுகிறாராம், மழையை வர்ஷிக்க பண்ணுகிறாராம். அது எல்லாருக்கும் வர்ற மழை, அதாவது கொடை பிடிச்சிட்டு போற மழை. ரெண்டாவது இன்னொரு மழை வருது. அது என்ன தெரியுமா? மழை, ஆசீர்வாதமான மழை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஏற்ற காலத்தில் ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுவேன். ஆமென். இப்போ நான் இப்படி சொல்றேன் பாருங்க, உங்க காட்டில் மழை பெய்யும், உங்க காட்டில் மழை பெய்யும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பெய்யுமா? பெய்யும். ஈசாக்கு துறவு தோண்டினா தண்ணி வரும், மற்றவங்க தோண்டினா நோ கேரண்டி, நோ கேரண்டி. ஈசாக்கு தோண்டினா துறவுல தண்ணி வந்துடும். ஆமென் சொல்லுங்க. நீங்க செஞ்சீங்கன்னா அந்த காரியம் வாய்க்கும், நீங்க வந்தீங்கன்னா அந்த காரியம் நடக்கும், உங்க மூலமா எல்லாம் நடக்கும். உங்களுக்கு அது ஆசீர்வாதமா இருக்கும். அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு. 2025ல எப்படி இருப்பீங்க? ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழையை பெய்ய பண்ணுவேன், பூமி தன் பலனை கொடுக்கும், வெளியில் உள்ள மரங்கள் தன் கனியை கொடுக்கும். நீங்க இந்த பூமியில வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க, இந்த பூமியில வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க. அப்ப இந்த பூமிக்கான ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும். ஆண்டவர் இந்த ஊர்ல உங்களை வச்சிருக்கிறாரா? சொந்த தொழில் செய்யறதுக்காக வந்து இங்க சொந்த தொழில் செய்துக்கிட்டு இருக்கிறீங்களா? அல்லது டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்து இங்க அது நிமித்தம் இங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்களா? அல்லது ஏதோ ஒரு காரணத்து நிமித்தம் இங்கே வந்து நீங்க இங்கே குடியிருக்கிறீங்களா? ஆண்டவர் அந்த இடத்துல உங்களை அழைச்சிட்டு வந்திருக்கிறார் இல்லையா? அப்ப அந்த இடத்துல வைத்து உங்களை ஆசீர்வதிப்பார், அந்த இடத்துல வைத்து உங்களை என்ன செய்வார்? உங்களை உயர்த்துவார். உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுப்பார். அதாவது நீங்க கால் மிதிக்கிற அந்த இடத்துல குறிய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வரும். அதாவது பூமி தன் பலனை கொடுக்கும் அப்படின்னா, நீங்க கால் மிதிக்கிற அந்த பூமி அது உங்க வீடா? உங்க வீட்டில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரும், அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும். உங்க வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், அந்த ஆசீர்வாதத்தினுடைய நன்மையை நீங்க பெற்றுக்கொள்வீர்கள். சரி, நீங்க வேலைக்காக, தொழிலுக்காக, வியாபாரத்துக்காக நீங்க கால் மிதிச்சு போறீங்களா? அந்த பூமி, வேலை செய்யற அந்த பூமி, தொழில் பண்ணுகிற அந்த பூமி, வேலை பார்க்கிற அந்த அலுவலகம், அந்த இடத்துல ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அந்த இடத்துல ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. சில நேரத்தில் நம்ம கசந்துக்கிறோம், வேலையை சபிக்கிறோம், வெறுக்கிறோம். அதனால சிலர் வந்து வேலையில இந்த ஏமாற்று வேலைகளை எல்லாம் செய்துறாங்க. ஓபி அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி. அப்புறம் மேல் அதிகாரிகளுக்கு முன்னாடி ஒரு மாதிரி, அவங்க இல்லைன்னா வேற மாதிரி. சூப்பர்வைசருக்கு முன்னாடி ஒரு மாதிரி, அவர் இல்லைன்னா வேற மாதிரி.
மேனேஜருக்கு முன்னாடி ஒரு மாதிரி, மேனேஜர் இல்லைன்னா வேற மாதிரி. ஏன்னா அந்த இடம் பிடிக்கல, அந்த சூழ்நிலை பிடிக்கல, அந்த ஆபீசர் பிடிக்கல. நான் சொல்றேன், ஆண்டவர் அங்கே உங்களுக்கு நன்மையை வச்சிருக்கிறாரு, அது உங்களுக்கு வரும்னு சொல்றார். அங்கே உங்களுக்கு நன்மையை வச்சிருக்கிறார். பூமி தன் பலனை கொடுக்கும். வீடு, நீங்க வீட்டில் இருக்கிறீங்க, உங்க வீடு உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நீங்க வேலை ஸ்தலத்தில் இருக்கிறீங்க, அந்த வேலை ஸ்தலம் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அப்ப இதை எப்படி பெற்றுக்கொள்வது? எப்படி பெற்றுக்கொள்வது? எப்படி? யோசேப்பு தான் ரோல் மாடல். யோசேப்பு தான் ரோல் மாடல். அவன் போத்திப்பரினுடைய வீட்டில் இருக்கும் போதும் உண்மையா இருந்தான், சிறைச்சாலைக்குள்ள போடும் போதும் உண்மையா இருந்தான். பார்வோனால எகிப்துல சமஸ்த எகிப்தினுடைய ராஜ்யம் முழுவதுக்கும் அதிகாரியாய் உயர்த்தப்பட்ட பொழுதும் உண்மையா இருந்தான். அதாவது குற்றச்சாட்டப்பட்டு தண்டனை கொடுக்கப்பட்ட பொழுது யோசேப்பு உண்மையா இருந்தான். அவனை விடுதலையாக்கி ஜனாதிபதியா உயர்த்தின பொழுதும் அவன் உண்மையா இருந்தான். அப்ப இங்க கண்டுபிடிச்ச ஒரு வார்த்தை அல்லது நமக்கு தேவையான ஒரு காரியம் என்னன்னா, உண்மையா இருக்கிறது. என்ன செய்யறதுங்க? உண்மையா இருக்கணும், உண்மையா இருக்கணும், உண்மையா இருக்கணும். அதை எப்படி சொல்லலாம்? வேலை ஸ்தலத்தில் ஓபி அடிக்க கூடாது, ஏமாற்று வேலையை பண்ணக்கூடாது. சிலருக்கு 2 நாவு இருக்கும் பாருங்க, 2 நாவு. மேனேஜர்கிட்ட யூஸ் பண்றதுக்கு ஒரு நாவு, மற்றவங்கள்ட்ட யூஸ் பண்றதுக்கு இன்னொரு நாவு. நோ, கிடையாது, அப்படி கிடையாது. ஒரே மாதிரியா இருக்கணும், ஒரே மாதிரி, ஒரே மாதிரி. உண்மையுள்ள வாழ்க்கை, நேர்மையுள்ள வாழ்க்கை, சரியான வாழ்க்கை, நியாயமான காரியம், அப்படி இருங்க, அங்க உங்களுக்கு பலன் வரும். அதுக்கு உதாரணம் யோசேப்பு தான். வந்ததா? யோசேப்புக்கு பலன் வந்ததா? உண்மையா இருந்தான் யோசேப்பு, பலன் வந்துச்சா? ஆனா உண்மையா இருந்ததுனால தான் இருந்தான். அவன் மேலதான் பழி சாட்டினாங்க, போத்திப்பேருடைய மனைவி குற்றம் பட்டாங்க. எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுங்களா? எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுங்களா? எவ்வளவு பெரிய பழிச்சொல் தெரியுங்களா? இனிமே யோசேப்பு மேல வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை தெரியுங்களா? ஆனா அவன் உண்மையா இருந்தான், ஆண்டவர் உயர்த்தினார். உண்மையுள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மை உள்ளவன். அப்ப இந்த உண்மை வேலை ஸ்தலத்தில் மட்டுமல்ல, வியாபாரம் தொழிலில் மட்டுமல்ல, வீட்டிலையும் உண்மையா இருக்கணும். சிலர் அங்க அப்படி இருக்க மாட்டேன்றாங்க. இல்லை, வீட்டிலையும் உண்மையா இருக்கணும். உண்மையுள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவான். ஆமென். அப்ப அந்த வரப்போகிற புதிய வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? மழையை, ஆசீர்வாதமான மழையை கொண்டு வரும். அதே போல 5வது வசனம் சொல்கிறது, திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பு காலம் இருக்கும், விதைப்பு காலம் வரும் வரைக்கும் திராட்சை பழம் பறிக்கும் காலம் இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இது ஒரு பெரிய பிரசங்கம். இதை பிரசங்கம் பண்ணோம்னா நமக்கு நேரம் போயிடும். சிம்பிளா ஒரு வார்த்தை சொல்றேன் பாருங்க. விதைச்சிட்டு அது விளைஞ்சு அறுக்கிற வரைக்கும் உங்களுக்கு இந்த பக்கம் திராட்சை பழம் அங்கே கனிகளை கொடுத்துருக்கோம். இதை நீங்கள் சேகரித்து இதை திராட்சை ரசமாக மாற்றி இதை பிஸ்னஸ் பண்ணும்போது இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அறுப்பு ரெடியாக இருக்கும். உடனே அங்கே போவீங்க. உடனே என்ன செய்யணும்? அந்த அறுப்பில் மகசூலை எடுத்து அதை நீங்கள் மூட்டை மூட்டையாக வீட்டில் கொண்டு வந்து வருப்பீங்க. அதுக்கடுத்து இங்கே திரும்பவும் திராட்சை பழம் வரும். இப்படி 2 பக்கமும் என்ன இரட்டத்தனையான நன்மை என்ன செய்யும்? வந்து கொண்டே இருக்கும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படி 2 ஆசீர்வாதங்களை கொடுப்பார். பகல் நேரத்திலையும் ஆசீர்வாதத்தை கொடுப்பார், இரவு நேரத்திலையும் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவது இல்லை. ஆமென். உங்களை நேசிக்கிறவங்க மூலமாகவும் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். உங்களை எதிர்க்கிற உங்களை சத்துருக்கள் இருக்கிறாங்களே அவங்க மூலமாகவும் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொண்டு வருவார். அதுதாங்க அந்த ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இன்னும் ஒரு வசனத்தை வாசிப்போம். லேவியாராமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரத்தில் 9-10 வசனத்தை வாசிப்போம்னா ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கை திடப்படுத்துவேன். போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்துக்கு இடம் உண்டாகும்படி பழையதை விளக்குவீர்கள் அப்படின்னு. இந்த 2 வசனத்துல ஆண்டவர் சொல்ற வார்த்தை 9வது வசனத்துல
உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். உங்களை ஆண்டவர் என்ன செய்யறாரு? பழுகவும் பெருகவும் பண்ணுவேன் அப்படின்னு. பழுகவும் பெருகவும் பண்ணுவேன் அப்படின்னோடனே நாம் இதை பொதுவாகவே என்ன நினச்சிக்குவோம்? ஓ, நமக்கு இன்னும் அடுத்தடுத்து பிள்ளை குட்டிகளை ஆண்டவர் கொடுக்க போகிறாரு, ரேஷன் கார்டில் அடுத்த லிஸ்ட்டு மகன்கள் லிஸ்ட்டு பேர் ஏறப்போகுது, மகள்கள் லிஸ்ட்டு பேர் ஏறப்போகுது அப்படின்னு நினச்சிக்குவோம். அதுவும் பெருக்கம்தான், ஆண்டவர் கொடுக்குற பெருக்கம்தான். ஆனால் அதை விட இன்னைக்கு கர்த்தர் உங்கள் கையில் கொடுத்துருக்கிறாரே அவருடைய ஆசீர்வாதங்கள், அந்த ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் பெருக பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்கள் கையில் இருக்கிற ஆசீர்வாதத்தை பெருக பண்ணுவார். நீங்கள் கையில் எதையெல்லாம் ஆசீர்வாதம்னு நினைக்கிறீங்க, எதையெல்லாம் ஆசீர்வாதம்னு நினைக்கிறீங்க, அது எல்லாவற்றையும் ஆண்டவர் பெருக பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல்ல ஆசீர்வாதம், நம்ம கையில் வருமான சம்பளம் வருது, வாரந்தோறும் அந்த என்னது வீக்லி பேமெண்ட்டோ அல்லது மந்த்லி பேமெண்ட்டோ அல்லது ஆனுவல் பேமெண்ட்டோ, இது எந்த பேமெண்ட்டாக இருந்தாலும் அதில் ஆண்டவர் பெருக்கத்தை கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. அப்போ வர்ற வருஷத்தில் உங்கள் வருமானத்தில் என்ன செய்யும்? பெருக்க வரும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போனஸ் வரும்னு நான் சொல்ல. போனஸ் எப்போ வரும்? கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு பொங்கல்லையும் கொடுப்பாங்க, அப்புறம் தீபாவளிக்கும் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தான் லோன் எடுக்கணும். எதில் வேணாலும் லாஸ் ஆஃப் பே மூலமாக பிஎஃப் மூலமாகவே எடுத்துக்கலாம். ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்லலை, அதையும் ஆண்டவர் கொடுப்பாரு. ஆனால் அதை விட உங்கள் வருமானத்தை அவர் என்ன செய்வார்னா பெருக பண்ணிடுவார். நீங்கள் ஒரு தொழில் செய்கிறீங்க, வருமானத்தை தொழிலில் என்ன செய்வார்? பெருக பண்ணுவார். நீங்கள் அரசாங்கத்தில் உத்தியோகத்தில் வேலை பார்க்குறீங்க, அதுலேயும் ஆண்டவர் பெருக்கத்தை கொடுப்பார். எப்படி வரும்? சான்ஸே கிடையாது. எங்களுடைய பே பட்டியல் இது தானே, அவ்வளோதான், கிராஸ் அமௌண்ட் இது தானே, அது இருக்கட்டும், ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்ய பெரியவர். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு ஆண்டவர் பெருக்கத்தை கொடுப்பார், பெருக்கத்தை கொடுப்பார், வருமானத்தில் பெருக்கத்தை கொடுப்பார். சரி, இப்போ உங்கள் கையில் இருக்கிற ஆசீர்வாதங்கள்ல என்னென்ன ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, அதில் ஆண்டவர் பெருக்கத்தை பண்ணுவார். ஒரே ஒரு குண்டுமணி உள்ள பத்திரமா பர்சுக்குள்ளே வச்சு சேலைக்குள்ளே வச்சு அதை அடியில் வச்சு அதுக்கப்புறம் போட்டு சாவியை தூக்கி இங்கே டப்பாவில் போட்டு அதை ஆண்டவர் பெருக பண்ணுவார். அதை ஆண்டவர் என்ன செய்வார்? பெருக பண்ணுவார். உங்கள் பேங்க் பேலன்ஸ் அக்கௌண்ட் அதை ஆண்டவர் என்ன செய்வார்? பெருக பண்ணுவார். இதெல்லாம் பண்ணுவாரா அப்படின்னா ஆமாங்க. வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். ஐஸ்வர்யம்ன்றதை எதை சொல்லுவோம்? வெள்ளி, பொண்ணு, நகை, பணம், சொத்து, இதெல்லாம் அசையும் சொத்து, அசையா சொத்து எல்லாத்தையும் தான் ஐஸ்வர்யம்ன்ற லிஸ்ட்டு கீழே கொண்டு வரலாம். வேதம் சொல்கிறது கர்த்தருடைய ஆசீர்வாதமே இந்த ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதெல்லாம் இருக்குதா? ஆமாம் இருக்குதா இல்லையானா நேராக பைபிளுக்கு ஓடி போய் பார்த்துடலாம். யாரை பார்க்கலாம்? ஆபிரகாம் வாழ்க்கையில் இருந்துச்சான்னு பார்க்கலாம். ஈசாக்கு வாழ்க்கையில் இருந்துச்சா? யாக்கோப்புக்கு இருந்துச்சா? தாவீதுக்கு இருந்துச்சா? யோசேப்புக்கு இருந்துச்சுக்கா? நோவாவுக்கு இருந்துச்சா? தானியேலுக்கு இருந்துச்சா? இப்படி எல்லாருக்கும் இருந்துச்சான்னு பார்த்தா ஆமாம் இருந்துச்சா. அப்போ என் வாழ்க்கையில் இருக்கும், உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். ஆண்டவர் அப்படி என்ன செய்வார்? உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, நான்காவதாக ஒரு வார்த்தை வாசிப்போம். உபாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 10வது வசனம். உபாகமம் 6:10. அங்கே ஆண்டவர் சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு என்பவர்களாகிய உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணும் போது நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும் நீ நிரப்பாத சகல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகளையும் நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும் நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு திருப்தியாயிருப்பாய். ஒரு கரங்களை தட்டுவோமா ஆண்டவருக்கு? ஆண்டவர் இங்கே என்ன சொல்றாரு அப்படின்னா, இதெல்லாம் யாருக்கு எழுத்தின்படி சொன்னாரு? எகிப்தில் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்களே இஸ்ரவேலர்களுக்கு சொன்னாரு, கானான் மண்ணு, அங்கே நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறப்பா,
உன் வாழ்க்கையில் எகிப்தோட முடிஞ்சிடாது, உன் வாழ்க்கையில் கானான் வரப்போகுது, அந்த கானான் எப்படி தெரியுமா இருக்க போகுது அப்படின்னு அவர் சொன்னார். அவர் சொல்கிற பொழுது இதை அவங்கனால விசுவசிக்கவே முடியல, நம்பவே முடியல. ஆகையினால தான் நீங்கள் உபாகமத்தில் வாட்சி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உண்மைதானா, இதெல்லாம் இருக்குதானான்னு சொல்லிட்டு வேவு வாக்க ஆளுகளை அனுப்புனாங்க. கோத்திரத்துக்கு ஒரு ஆளா வேவு வாக்க அனுப்புனாங்க. இப்போ இந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு போயிட்டு பாஸ்டர் சொன்னபடி தான் 2025 இருக்க போகுதா அப்படின்னு சொல்லிட்டு டிவி ஆன் பண்ணி மேகசினை பார்த்து அங்கே பார்த்தா அங்கே சொல்லுவாங்க, அருமையான தேவ பிள்ளைகளே அது அப்படியாகும், இது இப்படியாகும் அப்படிலாம் சொல்லுவாங்க. நான் அதை கேளுங்க, கேட்காதீங்க, இதெல்லாம் நான் சொல்ல வரலைங்க, அது என்னோட வேலையும் கிடையாதுங்க. என்னோட வேலை தேவனுடைய வார்த்தையை சொல்கிற வார்த்தை, அந்த வேலை தான். அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். 2025 வருடம் உங்கள் வாழ்க்கையில் மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆமென். அதில் எப்படி இருப்பீங்க? கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் சொல்கிறாரு பாருங்க, என்ன சொல்கிறாருன்னா 10வது வசனத்தில், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு என்பவர்களாகிய உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணும் பொழுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆசீர்வாதங்களையும் சிங்குலரா சொல்லாம ப்ளூரல்ல சொல்லாரு. அதாவது ஒருமையில சொல்லாம பன்மையில சொல்றாரு. உனக்கு ஒரு வீடு இருக்கும், உனக்கு ஒரு திராட்சை தோட்டம் இருக்கும், உனக்கு ஒரு துறவு இருக்கும், உனக்கு ஒரு ஒலிவத்தோப்பு இருக்கும். அப்படி சொல்லல. ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, வாசிப்போமா? அந்த 10வது வசனத்துல கடைசி பகுதியிலிருந்து, நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும், அப்ப ஒன்றல்ல ஒன்றுக்கு மேலாக, அதுக்கடுத்து நீ நிரப்பாத சகல வஸ்துக்களாலும் நிரம்பிய, போதும் பாஸ்டர், போதும் பாஸ்டர், ஏதோ என்னது, ஏதோ ஒன்றதுக்கு ஒரு 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 ஓலைக்கூடு இருந்தால் போதுங்க, சும்மா ஒரு கால் சென்டரில் ஒரு இடம் போதும், ஒரு சமையல் கட்டு, பழைய காலத்து பாசையை சொல்லிடுறேன், ஒரு அடுப்பாங்கரை இருந்தால் போதுங்க, பின்னாடி ஒரு புடக்காணி இருந்தால் போதுங்க. அப்படியே என்ன செய்வோம், ஒரு ஸ்க்ரீன் இங்கிட்டு போட்டு ஒரு சேலையை அப்படி கட்டி இங்கிட்டே படுத்துக்கோங்க. அப்புறம் சாமானத்தில் கட்டல் கடியில் வச்சுக்கோம் பாஸ்டர், அப்புறம் பரனில் கூட வச்சுக்கலாம் பாஸ்டர், போதும் அப்படி. ஆண்டவர் அப்படி நினைக்கல, அவர் அப்படி விரும்பல. அவர் என்ன சொல்றாருன்னா, என்ன சொல்றாரு பாருங்க, நீ நிரப்பாத சகல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுன்னு ஆண்டவர் சொல்லியிருந்தா நமக்கு நம்ப முடியும். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், அதை நீங்கள் அறியீர்களா? நான் வனாந்தரத்தில் வழியையும் அவாந்தர வெளிகளிலே ஆறுகளை உண்டாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்றாரு. அப்ப கர்த்தர் சொல்றாரு, நீ நிரப்பாத சகல வஸ்துக்களாலும் நிரப்பிய வீடுகளை தருவேன் என்று சொல்றாரு. ஆமென். இதை கேட்டோன்னே தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஜீசஸ் அப்படிதான் சொல்லணும். அதற்கப்புறம் நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகள், துறவுனா கிணறு, இன்னைக்கு அது போர்வெல்லாம் மாறி இருக்குது, அதை தருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்புறம் நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு திருப்தி அடைந்திருக்கும் போது. ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. பாருங்க, திராட்சை தோட்டம் அப்புறம் ஒலிவ தோப்பு. எப்பவுமே வேதாகமத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா சில ஆசீர்வாதம் இந்த ட்வின்ஸ் மாதிரி ஒன்றா தான், கிருபையும் சத்தியமும், கிருபையும் சத்தியமும் இருக்கும். வேதாகமத்தில் நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னா திராட்சை தோட்டமும் ஒலிவ தோப்பும் அப்படியே பக்கம் பக்கம் ஒன்றா தான் இருக்கும். ஆண்டவர் அதை உங்களுக்கு தர்றேன்றார், ரெட்டிப்பான ஆசீர்வாதம். ஆமென். அதுக்கு பேர் என்னங்க? ரெட்டிப்பான ஆசீர்வாதம், ரெட்டிப்பான ஆசீர்வாதம். ஆண்டவர் திராட்சை தோட்டத்தை ஒலிவ தோப்பையும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, தருகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. இன்னும் நிறைய வசனம் இருக்குது பாருங்க, அதுபடி 2025 ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் இருக்குது, என்னன்னா இங்கே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். என்ன செய்யணும்? இங்கே கொஞ்சம் பழசெல்லாம் தூக்கி எடுத்து போட்டுட்டு
ஏன்னா பழைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், பழைய அனுபவம் இருக்கும். நான் எத்தனை பேர்த்த பார்த்துருக்கேன் தெரியுங்களா, எத்தனை அனுபவத்தை கடந்து வந்திருக்குன்னு தெரியுங்களா. எனக்கு தெரியாததா என்ன, அதெல்லாம் புரட்டுங்க, பார்க்கலாங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி நடக்கட்டுங்க. இப்படி பழைய அனுபவங்கள், பழைய எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் இருக்கும். அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்ல, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். அப்போ பழைய அனுபவம் எது இருந்தாலும் அதை எல்லாத்தையும் தூக்கி ஓரங்கட்டி போட்டுட்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்திற்காய் காத்திருப்போம். ஆமே. கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் என்று காத்திருப்போம். ஆமேன்னு சொல்லுங்க. ஏன் அப்படின்னா, நீங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும்படிக்கும் உங்க மூலமா கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படிக்கும் ஆண்டவர் இதை தருகிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? எழுந்து நின்று ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம்.